நம்மளுடைய விசிஆர் மெட்டல்ஸ் சேலம் ஷோரூம்ல இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஒரு எக்ஸ்க்ளூசிவான ப்ராடக்ட்ஸுங்க. வெண்கல பொருட்கள் பார்க்க போறீங்க. ஸோ வெண்கலத்துல என்ன அப்படின்னா, இது 100% பியூர் வெண்கலம். அதாவது உள்ள ஈயம் பூசாம, உள்ள எந்த விதமான கோட்டிங்கும் இல்லாம, நம்ம அப்படியே இந்த பாத்திரம் நீங்க வாங்கிட்டு போறீங்க அப்படின்னா, அப்படியே எடுத்து வச்சு சமைக்க ஆரம்பிக்கலாம். நார்மலா இதுவரைக்கும் வெண்கலத்துல என்ன மாதிரியான பொருள் நம்ம வாங்கியிருப்போம் அப்படின்னா, பெரும்பாலும் வந்து உங்களுக்கு பூஜையில யூஸ் பண்ற மாதிரியான பொருள், நம்ம கோவிலுக்கு குடுக்குற மாதிரியான மணி, அதே மாரி பார்த்தீங்க அப்புட்னா பிரசாத வாளி, இந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. இப்ப வெண்கலத்துல பார்த்தீங்க அப்புட்னா, நெறைய நம்ம வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்கள்லாம் வந்திருக்கு. அதாவது கடாய், சாஸ்பேனு, தட்டம், டம்ளரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்புட்னா, உங்களுக்கு இந்த ஹண்டி மாடல்ல டீ வைக்கக்கூடிய பாத்திரங்கள், இந்த மாதிரி எல்லாமே பியூர் வெண்கலத்துல குடுத்துருக்காங்க. அதெல்லாம் தான் இந்த செக்மெண்ட்ல எக்ஸ்க்ளூசிவா பார்க்க போறீங்க. ஸோ வந்து என்னோட வீட்ல ரொம்ப ஹெல்தியான ஒரு கிச்சனா இருக்கணும். அதாவது ஒரு ஹெல்தி குக்கிங் பண்ணணும்னு நெனைக்கிறேன். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சத்தான உணவு குடுக்கணும். அவங்க சாப்பிடுற பொருள்லேருந்து கூட பார்த்தீங்க அப்புட்னா, அந்த உணவு சத்தான உணவா இருக்கணும்னு நெனைச்சீங்க அப்புட்னா, நிச்சயமா நீங்க அதே மாரி இன்னொன்னு வந்து அ அமௌண்ட்ட பத்தி பிரச்சனை கிடையாது. எனக்கு ஹெல்த் தான் முக்கியம்னு நெனைக்கிறவங்க, கண்டிப்பா இந்த மாதிரியான வெண்கல பொருட்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது என்ன ஸ்பெஷல் அப்புட்னா, நார்மலா நம்ம வாங்கக்கூடிய பித்தளை பொருளுக்கும், இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்புட்னா, நீங்க பித்தளையில ஒரு பாத்திரம் வாங்குறீங்க அப்புட்னா, உள்ள உங்களுக்கு ஈயம் பூசியிருப்பாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க நெறைய இடத்துல பித்தள பொருளுக்கு உள்ள பூசியிருப்பாங்க ஈயம். அப்படி உள்ள ஈயம் பூசினா மட்டும் தான் உங்களால அத வச்சு சமைக்க முடியும். ஸோ வந்து ஈயம் பூசாத பித்தள பொருள நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா, இந்த வெண்கலம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு என்ன அப்புட்னா, அப்படியே பியூர் வெண்கலத்திலேயே நீங்க அப்படியே சாப்பிடலாம். இந்த பாத்திரத்த அப்படியே எடுத்து வச்சு சமைக்கலாம். இதுதான் வெண்கலத்துக்கும், பித்தளைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். அதே மாரி வெண்கலம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நல்லா பளபளப்பா இருக்கும். பார்க்கறதுக்கு கோல்டு மாதிரியே உங்களுக்கு அந்த ஜொலி ஜொலிப்பையும் குடுக்கும். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நெறைய இருக்கு. ஏன்னா நம்ம தாத்தா, பாட்டிலாம் இந்த மாரி பொருள் யூஸ் பண்ணவங்க தான். அப்படியே ஒரு 2, 3 ஜெனரேஷனா எல்லாத்தையும் மறந்துட்டோம். இப்ப திரும்ப அது எல்லாத்தையுமே மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்கோம் நம்மளுடைய விசிஆர் மெட்டல்ஸ்லேருந்து. ஸோ ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் பார்த்தீங்க அப்புட்னா, ரொம்ப குட்டியா, அழகா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. இது பாருங்க. வெண்கலத்துல நெறைய பொருட்கள் வச்சிருக்கோம். இப்ப நான் உங்களுக்கு முதல்ல காட்டக்கூடியது இந்த ஊதுபத்தி ஸ்டாண்ட் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்புட்னா, உங்களுக்கு சென்டர்ல ஒரு பெரிய ஊதுபத்தி, சுத்தி 5 ஊதுபத்தி வைக்கிற மாரியான ஒரு ஸ்டாண்டு. பியூர் வெண்கலங்க. திரும்ப திரும்ப சொல்றேன். 100% பியூர் உங்களுக்கு. ஸோ இது பாருங்களேன். இதோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்புட்னாலும் நீங்க தாராளமா கால் பண்ணலாம். அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்க அப்புட்னா, உங்களுக்கு ஒரு பவுல், அதுக்கான ஒரு வெண்கல ஸ்பூன். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு பியூர் வெண்கலம். ரொம்ப அழகான ஒரு பவுல். ஸோ குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்புட்னா, நீங்க ஃபீட் பண்ற மாதிரியான ஒரு பவுல். பாருங்க. ஸோ இது வந்து வெண்கலத்துல இருக்கக்கூடிய பவுல் உங்களுக்கு. பியூர் வெண்கலம். இதுவுமே உங்களுக்கு பிராண்டட். 100% பிராண்டட். அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பூன் உங்களுக்கு. ஸோ நீங்க இதுல குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணலாம். ஏன்னா நியூபார்னா இருக்க குழந்தைங்களா இருக்கட்டும், இல்ல மில்க் நீங்க இதுல ஊத்தி வச்சு கூட ஃபீட் பண்ணிக்கலாம். இல்ல குழந்தைங்களுக்கு ஸ்மாஷ் பண்ணி ஃபீட் பண்றது. நம்ம வந்து நீங்க வந்து பொரியல் நம்ம சாப்பிடும்போது பிளேட் பார்த்தீங்க அப்புட்னா, உங்களுக்கு அடுத்து நான் பிளேட் காட்டுறேன். ஸோ அதுல நீங்க வைக்கக்கூடிய பவுலாவுமே நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்புட்னா, ஸோ இது வந்து ஒரு மல்டி பர்ப்பஸ், ஒரு குட்டியா இருக்கக்கூடிய ஒரு சொம்பு அப்படின்னே கூட சொல்லலாம். தண்ணி குடிக்கிறதுக்கு சொம்பு. இது பெரியவங்கள விட குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கும். ஸோ ஏன் அப்புட்னா, உங்களுக்கு இது குட்டியா இருக்கனால, இது டிசைன் பார்க்கறதுக்கும் அழகா பளபளப்பா இருக்கு அப்படிங்கிறனால, குழந்தைங்க ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நீங்க பால் குடுக்கணுமா இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது ஈவன் வந்து குழந்தைங்க சாப்பிடாத பொருள இந்த மாரியானதெல்லாம் குடுத்தீங்க அப்புட்னா, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது உங்களுக்கு அவைலபிளா இருக்கு விசிஆர் மெட்டல்ல. அதுக்கு அடுத்து இது சொம்புலயே பார்த்தீங்க அப்புட்னா, இது உங்களுக்கு ஹண்டி டைப்ல வரக்கூடியது. ஸோ இந்த ஷேப் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ இது பாருங்களேன். இத நீங்க வந்து ஹண்டி டைப்பு. இத நீங்க சொம்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்புட்னா, நம்ம பூஜை அறையில நீங்க இந்த தீர்த்தம் ஊத்தி வைப்பாங்கல்ல, நெறைய பேர் அது பண்ணுவோம். ஸோ தீர்த்தம் ஊத்தி வைக்கக்கூடிய தீர்த்த சொம்பு மாதிரியும் நீங்க தாராளமா இத யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு பியூர் பிரான்ஸ். அதுக்கு அடுத்து பாருங்க, உங்களுக்கு வந்து டம்ளர் வந்துருது. இந்த டோலக் டம்ளர் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி. ஸோ அது டிசைன் வந்து உங்களுக்கு அந்த டோலக் மாதிரி இருக்கும். இது வந்து பின்னாடி உங்களுக்கு ஃபினிஷ்டா இருக்கும். ஸோ பேஸ் உங்களுக்கு இப்படி இருக்கும். நல்லா ஹெவியா இருக்கும். திக்னஸ் பாருங்க. ஸோ எவ்வளவு திக்னஸ் இருக்குன்ட்டு. இது எல்லாமே உங்களுக்கு பியூர் பிரான்ஸு. ஸோ ரொம்ப அழகான ஒரு டோக்லா டைப்ல இருக்கக்கூடிய ஒரு டம்ளர் உங்களுக்கு வருது. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்க அப்புட்னா, இது நம்ம சொம்புன்னு சொல்லிக்கலாம். பானை,
வெண்கல பானை சொல்லுவோம் இல்லையா, வெண்கல பானை சொல்லிக்கலாம். இது சின்ன சைஸு. ஸோ இது சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு வெண்கல பானை. உங்களுக்கு இது இல்லாமல் பெருசு வேணும் அப்படின்னா நம்ம பொங்கல் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரியான பானை. இது ஒரு குட்டி சைஸு. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து சாமிக்கு கோவிலுக்கு படைக்கிறது, சில நம்ம வீட்டிலேயே பூஜை அறையில் படைக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக தான் செய்வாங்க பொங்கல். ஸோ அதுக்கு இது ரொம்ப கரெக்டான சைஸாக இருக்கும். இல்லை அதிகமாக வேணும் அப்படின்னா இதே மாதிரி பியோர் வெண்கலத்திலேயே உங்களுக்கு பெரிய சைஸ் பொங்கல் பானையும் இருக்குது. அது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாங்க. அடுத்து பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, ஸோ வந்து இப்போ வெண்கலத்தில் வந்து நிறைய குக்கிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது பாருங்க, பியோர் வெண்கலம். உங்களுக்கு 2 பக்கமும் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. கடாய் வருது உங்களுக்கு வெண்கலத்தில். ஸோ நல்ல அகலமாக இருக்கக்கூடியது. வெண்கலம் பொறுத்த வரைக்கும் கோட்டிங் உங்களுக்கு எதுவுமே இருக்காது, இது அப்படியே வச்சு சமைக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாண்ட்விச் பாட்டம் வரும். ஸோ சாண்ட்விச் பாட்டம் உங்களுக்கு நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெண்கல பாத்திரம். கடாய் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு சின்ன சைஸ் இருக்குது. ஒரு 2 பேர் சமைக்கிறீங்க, இல்லை ஒரு பொரியல் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் பண்ணலாம். இதுலேயே பெரிய சைஸ் கடாய் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது பாருங்களேன், நல்லா வெயிட்டாக இருக்குது. ஆக்சுவலி டக்குன்னு ஒரு கையில் லிஃப்ட் பண்ண முடியல. இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெரிய சைஸில் இருக்கக்கூடிய கடாய், செம்ம வெயிட்டாக இருக்குங்க. நல்லா பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு கடாய் உங்களுக்கு. இது பாருங்கள், 2 பக்கமும் ஹேண்டிலு, உள்ளே நல்லா ஃபைன் ஃபினிஷ்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு சாண்ட்விச் பாட்டத்தோடு வருது. ஓகேங்களா? ஸோ வெண்கல பொருள் எல்லாமே சொல்கிறேன், எல்லாமே வெயிட்டுங்க. நார்மல் நம்ம பாத்திரங்களை கம்பேர் பண்ணும்போது இது லிட்டில் பிட் காஸ்ட்லி தாங்க. ஸோ வந்து நம்ம மணி பற்றி நாட் அ ப்ராப்ளம். எனக்கு வந்து வைக்கக்கூடிய பொருள், சாப்பிடக்கூடிய பொருள் ரொம்ப சத்தானதாக இருக்கணும், ஹெல்த்தியானதாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இது போகலாம். டைனிங் டேபிள்லாம் வீட்டில் இருக்குது அப்படின்னா ஒரு 4 செட்டு இந்த தட்டமாக இருக்கட்டும், தட்டு இருக்குது, அதே மாதிரி குட்டி பவுல் இருக்குது, நம்ம டம்ளர்ஸ் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா லுக்கு செம்மையாக இருக்குங்க. லுக்கு மட்டும் இல்லை, ஹெல்த்தியும் கூட. அதை தாண்டி நம்ம ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸ் தான் முக்கியம் இல்லையா? ஸோ இது வந்து டைனிங் டேபிளில் வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாலே அவ்வளோ எலகெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு 4 செட்டு வாங்கினீங்க, இல்லை ஒரு 6 செட்டு டைனிங் டேபிள் அப்படின்னா அப்படியே செட்டாக நம்ம வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளேட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது நல்லா பெரிய சைஸ் பிளேட்ஸ் உங்களுக்கு. இதில் வந்து சைஸ் டிஃப்ரென்ஸில் வேணும், இன்னும் பெருசாக வேணும், இல்லை கொஞ்சம் சின்ன சைஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ இது எல்லாமே பியோர் வெண்கலத்தில் இருக்கக்கூடிய பிளேட்ஸ் உங்களுக்கு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சாஸ் பேன். ஸோ இது பாருங்களேன், மல்டி பர்பஸ் சாஸ் பேன். நீங்கள் சாஸ் பேனாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து பால் காய வச்சுற பேனாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வேறு ஏதாவது குழம்பு மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது மல்டி பர்பஸ் தாங்க, நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், உள்ளே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், நல்லா டெப்த் இருக்கும், பின்னாடி வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ நல்லா ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பேன், சாஸ் பேன் உங்களுக்கு. இதுலேயே உங்களுக்கு வந்து சாஸ் பேன் வித் ஹேண்டிலோடு வருது. ஸோ இது என்ன அப்படின்னா டீ பாத்திரம். ஸோ நீங்கள் டீ பாத்திரமாக வச்சுக்கலாம். ஸோ வைக்கிற டீ இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேண்டிலோடு கொடுத்துருக்காங்க. டெப்த்து சாஸ் பேன் ஆர் டீ பாத்திரம் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான். ஸோ இது உங்களுக்கு பேக், பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட் பாட்டமாக உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இது எல்லாமே பியோர் பிரான்ஸில் கொடுத்துட்ருக்குறோம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய நீங்கள் வெண்கலத்தில் மணி வாங்கியிருப்பீங்க, அதாவது நம்ம பூஜை அறையில் யூஸ் பண்ணுறது நார்மலாக இருக்கக்கூடிய மணி இல்லாமல் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்களேன், என்ன அப்படின்னா சவுண்டு. இது ஆக்சுவலி சின்ன சைஸு, தெரியாமல் அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேண்டில் வந்து இந்த வுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி என்க்ரேவ் பண்ணியிருக்காங்க. அதாவது வுட்டில் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஆர்ட் ஒர்க் ஒன்று பண்ணியிருக்காங்க. மேலே உங்களுக்கு பிரான்ஸ் வருது, உள்ளே வர ஸ்டிக்கும் உங்களுக்கு பிரான்ஸ் தான். அதே மாதிரி கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா பெல்லு ஃபுல்லாக பிரான்ஸு. பிரான்ஸில் கொஞ்சம் எலகெண்ட்டாக, அதாவது கொஞ்சம் அதிகமாக ஆர்டிஸ்ட்ரி லுக் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது. இது சின்ன சைஸு, இதில் சைஸ்லாம் இருக்குங்க, அடுத்தடுத்து காட்டுறேன். இது பாருங்களேன், இதை விட இது கொஞ்சம் பெரிய சைஸ் வரும். சேம் சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சைஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சத்தம் வரும். ஓகேங்களா? இது 2வது சைஸு. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இதை விட இது இன்னும் பெரிய சைஸுங்க பாருங்கள். ஓகே, மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வுட்டில் ஒர்க் உங்களுக்கு இருக்குது. ஓகே, டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. அதுக்கடுத்து இதை விட இது பெரிய சைஸு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து நந்தி வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்களா.
நல்லா பெரிய சைஸ் பெல்லு, மேலே நந்தி உங்களுக்கு இருக்கு. கைப்பிடி வந்து உங்களுக்கு நல்லா வுட்டில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே ஃபுல்லாக பியோர் பிரான்ஸில் உங்களுக்கு இருக்கக்கூடியது. ஸோ இதோட சவுண்ட் வந்து கொஞ்சம் தூரமாக வச்சு தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ எவ்வளோ சவுண்ட் இருக்குன்னு பாருங்களேன். ஸோ அதுதான் வெண்கலத்தோட ஸ்பெஷாலிட்டி. சவுண்ட் அதிகமாக கேட்கும். இந்த மாதிரியான கோவில் மணி, நம்ம பூஜை அறையில் யூஸ் பண்ணக்கூடிய மணிகளும் அவைலபிளாக இருக்குங்க. இது எல்லாமே பியோர் 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 வெண்கலம். இது இல்லாமல் உங்களுக்கு பித்தளையில் இருக்கக்கூடிய பொருட்கள் வேணாலும் இருக்குது. இப்போ நான் காட்டினது எல்லாமே எக்ஸ்க்ளூசிவான வெண்கல்ல 100% பியோர் பிரான்ஸ் பொருட்கள். இது ஒவ்வொரு ப்ராடக்டோட ரேட்டு தெரிஞ்சுக்கணும், இல்லை இதை நான் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே பாருங்கள், உங்களுக்காகவே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. விசார் மட்டலேருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக ஹோம் டெலிவரியும் செஞ்சு கொடுத்துட்ருக்குறாங்க. அதே மாதிரி ஹோம் அப்ளைன்ஸஸாக இருக்கட்டும், நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு சர்வீஸ் இங்கேயே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வீட்டுக்கு தேவையான சிங்கிள் பொருள், கடைக்கு தேவையான பொருட்கள், கமர்ஷியல் இல்லை பல்காக வேணும், சீர்வரிசை செட்டாக வேணும் அப்படின்னாலும் தாராளமாக நம்மளுடைய விசார் மெட்டல் சேலம் ஷோரூம்லேயே வாங்கிக்கலாம். ஸோ இந்த வாரம் உங்களுக்காக ஆஃபரும் கொடுத்துட்ருக்காங்க. மிக்சியில் எந்த மாடல் மிக்சி எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ஃப்ரீயாக எலக்ட்ரானிக் கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி நிறைய நியூ ப்ராடக்ட் லான்ச் ஆகிருக்கு. எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டியிருக்கோம். இதில் எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க, ப்ரைஸ் சொல்லுவாங்க, ஷிப்பிங் பற்றின விவரங்கள் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக தொடர்ந்து வாரம் வெள்ளிக்கிழமை நைட்டு 8 மணிக்கு நம்மளுடைய விசிஆர் மெட்டலோட நிகழ்ச்சி போகும். அதனால் தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து நம்மளுடைய விசிஆர் மெட்டல்ஸ்க்கு சப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன். இதே மாதிரி இன்னொரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தென் சைனிங் ஆஃப் இயர் மீரா மற்றும் சான். டாடா, பாய்.